அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தாவேக தலைவர் விஜய் சற்று நேரத்தில் நாகையில் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். இதற்காக அந்த பரப்புரை மேற்கொள்ள வேண்டிய இடத்தை நோக்கி அவர் தற்போது வந்து கொண்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார். தாவேக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ள உள்ள அந்த இடத்தில் என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது? விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதாவது வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி, அதாவது 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி ஏற்கனவே தற்போது தமிழக வெற்றிக் கழகம் தரப்புல அதற்கு உண்டான பரப்புரைகளை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது இன்று தொடங்கி டிசம்பர் வரை நடைபெறக்கூடிய இந்த வாரந்தோறும் வரக்கூடிய சனிக்கிழமைகள்ல 2 முதல் 3 இடங்கள்ல பிரச்சாரம் செய்ய ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. கடந்த வாரம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, திருப்பம் தரும் திருச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது திராவிட கட்சிகளாகட்டும், அண்ணா துறை காலம் தொடங்கி தற்போது வரை திருச்சியை தான் மையப்படுத்தி எப்பவுமே ஒரு நிகழ்வானது தொடங்கும். அஇஅதிமுகவாகட்டும், திமுகவாகட்டும், அனைத்து கட்சிகளுமே திருச்சியை மையப்படுத்தி தான் அந்த வேலைகளை ஆரம்பிக்கும். இந்நிலையில நேற்று, அதாவது கடந்த வாரம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த திருச்சியில தங்களோட பரப்புரை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க தமிழக வெற்றிக் கழகம் தரப்புல சொல்லியிருந்தாங்க. சொல்லியிருந்த நிலையில கடந்த வாரம் இதற்காக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி வந்தடைந்த அவர் அங்கிருந்து 3 இடங்கள்ல ஒரு பிரச்சாரம் பண்றதா இருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் பகுதியில் இருக்கிற குன்னம் ஆகிய 3 பகுதிகளில் பிரச்சாரம் பண்றதா இருந்தது. இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா, இதற்கு மாவட்ட காவல்துறை தரப்புல பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டது. மொத்தம் 19 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிக அளவுல கூட்டம் கூடக்கூடாது, ரோட் ஷோ போகக்கூடாது, குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அந்த இடத்துல பேசிடணும். அதே மாதிரி அது அடுத்த கட்டமா குறிப்பிட்ட நேரத்துக்கு கரெக்டா கடைபிடிச்சு போகணும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில விமான நிலையத்துக்கு 9 மணிக்கு இறங்கி அவர் 10:30க்கு முதல் கட்ட இடத்துல இருந்திருக்கணும். ஆனா அவருக்கு வரவேற்பு அளிக்கும் வகையில கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆனத ஒரு சூழ்நிலையில, அதாவது 8 கிலோமீட்டர் தூரத்தை 6 மணி நேரத்தில் கடந்து வந்த ஒரு சூழ்நிலையில அவரோட முதல் பரப்புரையை 2 மணி அளவுல தான் தொடங்கிச்சு. மேலும் தொழில்நுட்ப கோளாறு காரணமா அவர் என்ன பேசுறாருங்கிறதே வெளியே கேட்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட நிலையில அவர் கடுமையா திமுகவை விமர்சிச்சார். என்னன்னு பாத்தீங்கன்னா, சொன்னீங்களே செஞ்சீங்களா, 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, எல்லாருக்கும் கொடுப்பேன்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா, இலவச பஸ் பாஸ்ன்னு சொன்னீங்க, இலவசமா கொடுத்துட்டு அதை ஓசின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொல்லி ஆளுங்கட்சி மீது தொடர்ச்சியா பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சாரு. இதனை தொடர்ந்து இன்றைக்கு 2வது நாளாக நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் ஆகிய மாவட்டங்கள்ல இன்னைக்கு பரப்புரை பண்றதா சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில இன்று காலை தனி விமானமும் திருச்சி வந்திருந்தேன். அங்கிருந்து தற்போது நாகப்பட்டினம் மாவட்டம் வாஞ்சூர் அருகே போயிட்டு இருக்கிறாரு. அதாவது 2011ஆம் ஆண்டு மீனவர்கள் பிரச்சனைக்காக இந்த இடத்துக்கு வந்திருந்தாரு. அதனை தொடர்ந்து தற்போது அந்த நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு வந்திருக்கிறாரு. இன்று முதல் கட்ட பரப்புரையாக 11 மணிக்கு தொடங்கி 11:30க்குள்ள முடிக்கணுங்கிறதான் காவல்துறை கொடுக்கப்பட்ட நேரம். ஆனா ஏறத்தாழ 3/4 மணி நேரம் ஆகியும் இது வரைக்கும் அவர் போய் சேரல. இன்னும் போய் சேரக்கு கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 15லேருந்து 20 நிமிடம் வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்நிலையில இப்ப என்ன பேச போறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய என்ன சொல்றதுன்னா, ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. கடந்த முறை திமுக விமர்சிச்ச ஒரு நிலையில தற்போது அதிமுக விமர்சிக்க போறாரா, என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறது இனிமே தெரிய வரும். மேலும் பாத்தீங்கன்னா, பரப்புரை வாகனத்துல வரக்கூடிய விஜய வரவேற்கும் வகையில அவரோட தொண்டர்கள் இருபுறமும் கொடி கட்டி இருக்கிறாங்க. தொடர்ச்சி அவரோட வாகனமான அந்த பிரச்சார வாகனம், அந்த கேரவானானது ஏறத்தாழ அந்த தஞ்சாவூர் மாவட்ட எல்கைக்கு வரும்போது கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு சூழ்நிலையில தற்போது சற்று மெதுவாக கொண்டிருக்கிறது. ஆஞ்சூர்களை நோக்கி தற்போது வந்துட்டு இருக்கிறாரு. நாகை மாவட்டம் ஆஞ்சூர்ல தான் அவரோட பரப்புரை வாகனம் வந்துகிட்டு இருக்குது. இன்னும் சற்று நேரத்துல அவர் அந்த பரப்புரைக்கான ஆரம்பிப்பாரு அப்படின்னு சொல்லி கூறப்படுது. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா, அவரோட தொண்டர்கள், அதாவது தாவேகாவோட தொண்டர்கள் அவரை வரவேற்கும் விதமா நடனம் ஆடியும் கைகளை அசைத்தபடியும் உற்சாகம் காட்டிட்டு இருக்கிறாங்க. தொடர்ச்சியா இன்று நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் ஆகிய மாவட்டங்கள்ல அவர் பரப்புரை செஞ்சுட்டு அதன் அடிப்படையில அது இன்று மாலைக்குள்ள அவர் தனி விமானம் மூலம் திரும்பவும் சென்னை கிளம்புறதா சொல்லிதான் போடப்பட்டிருக்குது. மொத்தம் 19 கட்டளைகள் போடப்பட்டிருக்குதுங்க. அதாவது விஜயோட பரப்புரைக்கு 19 கட்டளைகள் போடப்பட்டிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ரோட் ஷோ போகக்கூடாது, அதே மாதிரி அதிக அளவுல கூட்டத்தை கூட்டக்கூடாது, எல்லாருக்கும் போதிய அளவுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கணும். மேலும் பாத்தீங்கன்னா, மரங்கள்ல ஏறவோ அல்லது இந்த மாதிரி ஆபத்தான விளையாட்டுகள்ல அவரோட ரசிகர்களை காணும் வகையில அவர்களை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விதிமுறைகள் வச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த ஏற்கனவே நடைபெற்ற திருச்சி பொதுக்கூட்டம், அதாவது திருச்சி பரப்புரையில இது எதுவுமே கடைபிடிக்காம ஆங்காங்கே, அதாவது பல்வேறு பொதுமக்கள் பல்வேறு சிரமங்களை சந்திச்சாங்க. எப்படி பாத்தீங்கன்னா, விஜயை காணக்கூடிய ஆவல்ல டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுறது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா மரத்தின் மீது ஏறி இருந்தாம கை காட்டுவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் ஈடுபட்ட ஒரு சூழ்நிலையில ஏற்கனவே இது ஒரு கடும் அதிர்ச்சியை பொதுமக்களிலேயே எடுத்திருந்தது.
அதாவது இப்ப எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுப்படையா ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருந்தது. இதன் நிலையில தற்போது வந்து அதே சூழ்நிலை தொடரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து மிகுந்த ஒரு கவனத்தோடு கொண்டிருக்கிறாங்க. அதாவது ஏதேனும் ஏற்கனவே இவர் தரப்புல தாவேகா தரப்புல வந்து ஒரு கோரிக்கை ஒன்று மனுவில் கொடுக்கப்பட்டிருந்த நீதிமன்றத்துக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, மற்ற கட்சிகளை காட்டிலும் தங்களுக்கு வந்து அதிக அளவுல நிபந்தனைகளை விதிக்கிறதாகவும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதை வந்து தளர்த்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கோரிக்கை எடுத்திருந்தாங்க. அதுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லியிருந்ததுன்னா, நீங்க சொல்றதெல்லாம் சரி, ஆனா என்ன இதுக்கு வந்து என்ன மாதிரி நீங்க ஆக்ஷன் எடுக்க போறீங்க? ஒரு ஊனமுற்றோர் அல்லது கர்ப்பிணி பெண்கள் அல்லது முதியவர்கள் குழந்தைகள் போன்றோர் வீட்டில இருந்து பாருங்க, நீங்களே சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றமே அவங்களுக்கு வந்து எதிர்கேள்வி எழுப்பியிருந்தது. இந்நிலையில இரண்டாவது கட்டமாக இன்று வந்து அந்த பரப்புரையானது நடைபெற்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில இன்றைய பரப்புரையின் போது அவர் எந்த கட்சியை சாடப் போகிறார், அதே மாதிரி எந்த மாதிரி தொடர்ச்சி திமுக தான் விமர்சிக்க போறாரா அல்லது என்னன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தான் தற்போது வரை போயிட்டு இருக்குது. கடந்த முறை அவரோட பேச்சு வந்து ஒரு மிகுந்த ஒரு சர்ச்சை அலசலப்பை ஏற்படுத்தினே சுருக்கமா சொல்லலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுகவை மட்டுமே குறிவைத்து சொல்லிக்கிட்டு இருந்தவர் வந்து தற்போது என்ன செய்ய போறார் அப்படிங்கிறது இனி வரும் நேரங்கள்ல தெரிய வரும். இன்னும் சற்று நேரத்துல அவரோட பிரச்சார வாகனமானது இன்னும் சற்று நேரத்துல அந்த வாஞ்சூர் வஞ்சடையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஏறத்தாழ அதாவது பைக்குகள்ல இருசக்கர வாகனங்கள்ல வரக்கூடாது அப்படிங்கறதுதான் வந்து நீதிமன்றத்தோட அதாவது காவலர்களோட முதல் கட்டளை. ஆனா கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா 15க்கும் மேற்பட்ட வாகனங்கள் 4 சக்கர வாகனங்கள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்கள் உள்ளிட்டவைகள் வந்து வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா போக்குவரத்து வந்து போலீசார் வந்து ஒழுங்குபடுத்தும் பணியில் நடைபெற்று இருந்தாலும் ஆங்காங்கே சில இடங்கள்ல பிரச்சனைகள் ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிறாங்க. தற்போது வந்து அந்த இடமானது மாற்றப்பட்டிருக்கும். அதாவது அந்த போக்குவரத்தின் திசையானது மாற்றப்பட்டிருக்குது. சுருக்கமா சொல்லணும்னா, இதுக்கு அடுத்த கட்டமா இவர் வந்து இப்போ இதை தொடங்கிட்டு இதுக்கப்புறம் வந்து நேரா நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் தாண்டி இப்போ வந்து வந்திருக்கிறாரு. திருவாரூர் மாவட்டத்துக்கு போறாரு. திருவாரூர் மாவட்டத்துல இவர் என்ன பேச போறாரு அப்படிங்கிறது இங்க வந்து ஒரு பெரிய அரசியல் கட்டங்கள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. ஏற்கனவே வரிசையை விமர்சித்து வர்றது போல வழக்கம் போல இதைத்தான் பண்ண போறாரா அல்லது வேறு எதுவும் வித்தியாசமா எடுக்க போறாரா அப்படிங்கிறது இனி வரும் நேரங்கள்ல தெரிய வருங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.